Hello guys, welcome to Move Stock Option Trade. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாம இன்னைக்கு அதாவது ஜனவரி 16 மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு ட்ரேட் செட்டப் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல கொடுத்திருந்தோம். அந்த செட்டப் எதுல இருந்து எடுத்தோம்னா நிப்டில இருந்து. ஓகே, நிப்டில 15 மினிட்ஸ்ல ஒரு பேட்டர்ன், அதாவது ஹார்மோனிக் பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரிவர்சல் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ 15 மினிட்ஸ்ல ஒரு பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ நான் 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அந்த பேட்டர்னை ட்ரா பண்றேன். ஸ்டார்ட் ஆகுறது இங்கே ஏ, பி, சி, டி வந்து பார்த்தா 786ல மார்க் பண்ணணும். ஓகே, நிஃப்டியோட அதாவது இது ஹார்ட்லி பேட்டர்ன். ஸோ 786ல மார்க் பண்ணணும். 786னா அரௌண்ட் 25,737 அந்த ரேஞ்சில் விழுவும். ஓகேங்களா, 837 சாரி. ஓகே, அந்த ரேஞ்சில் நான் மார்க் பண்ணிட்டேன். நான் அந்த சார்ட் நம்ம குரூப்லையும் போட்டிருக்கேன். ஓகே, வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இங்க எடுத்ததுமே என்னன்னா அந்த கேண்டில் புல்லிஷா போச்சு. பட் இருந்தாலும் ரிவர்ஸ் ஆயின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 லாட் எடுத்துட்டேன். 25,800 புட் ஆப்ஷன் 2 லாட் எடுத்துட்டேன். 79 அந்த பிரைஸ். ஓகே, பட் ஸ்டாக் மேல போச்சு. ஓகே, மேல போனதும் எனக்கு என்னன்னா ஒரு சின்ன பேனிக், ஒரு வேளை நமக்கு அகைன்ஸ்டா போயிருப்பேன். பட் இருந்தாலும் நான் வெயிட் பண்ணேன். இதோட நெக்ஸ்ட் ஜோன் பார்த்தா 0.886. ஓகே, ஹார்ட்லியோட நெக்ஸ்ட் ஜோன் 0.886 நான் டிரா பண்றேன். இதுதான் எக்ஸ். ஸோ எக்ஸ் டு ஏ போட்டாலே நம்ம அந்த 0.886 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான். ஓகே, இங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். ஓகேவா, ஸோ இங்கேயுமே இது மேலே போச்சு. இதுக்கு மேலேயும் என்ன சொல்றது, நான் அகேன்ஸ்ட் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி மேலே போக சான்ஸ் நிறையா இருக்கும். பட் இருந்தும் நான் இங்கே ஒரு 2 லாட் எடுத்தேன். ப்ரைஸ் வந்துட்டு 69ல 2 லாட். நான் ஏன் எடுத்தேன், இது உடச்சு போக சான்சஸ் இருக்கு. நான் ஏன் எடுத்தேன்னா அட் த சேம் டைம் என்னன்னா எனக்கு நிஃப்டியில் இங்கே ஒரு பேட்டர்ன் பேட்டுக்கிட்ட இருந்தனால பேட்டுக்கிட்ட இருந்துச்சு. பட் அதே சேம் டைம்ல சென்செக்ஸ்லையுமே நான் ஒரு பேட்டர்ன் பார்த்தேன் அதே டைமிங்ல. ஓகே, அந்த பேட்டர்ன் ட்ரா பண்றேன். சேம் 15 மினிட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து. அதாவது ஷார்ப் பேட்டர்ன். ஸோ இது 886 திரும்பும். ஓகே, பட் என்னன்னா இங்கே வந்துட்டு 886 பேட்டு நிஃப்டியோட பேட் வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு. நான் ஹிட் ஆன உடனே எடுத்துட்டேன். ஸோ நான் இதுமே ஸோ ரெண்டு இண்டெக்ஸ்லையுமே ஒரு பேட்டர்ன் கன்ஃபார்ம் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா 2 லாட் எடுத்துட்டேன். ஓகே, எடுத்ததெல்லாம் ஃபைன். ஸோ என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் 2 லாட்ஸ் வந்து 69, 2 லாட்ஸ் வந்து 79, ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 74ல இருக்கு. ஓகே, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 17,680 ரூபாய். 260 குவான்டிட்டி அட் த ரேட் ஆஃப் 74. ஓகேங்களா, 260 குவான்டிட்டி. அப்போ 17,680 ரூபா தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணபடியே நிஃப்டி ரிவர்ஸ் ஆச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், 3 கேண்டிலுமே டவுன் ஆகிட்டே வந்துருச்சு. ஓகே, இந்த 3வது கேண்டில் டவுன் ஆகும்போது நான் என்னோட ப்ராஃபிட் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 4,000 கிட்ட இருந்துச்சு. ஓகே, நான் எங்க எக்ஸிட் ஆகணும்னு நினைச்சிருந்தேன்னா, யூஸ்வலா எக்ஸிட் எப்படி ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு எக்ஸிட் என்ட்ரி எப்படி ஆகுதுன்னா இந்த பிப்னசி லெவலை வச்சு தான் எடுப்போம். ஓகேவா, ஸோ நான் அந்த லெவலை நான் ட்ரா பண்றேன். சி டு டிக்கு தான் நம்ம ட்ரா பண்ணோம். இதுதான் சி, இதுதான் டி. ஓகேவா, இந்த சி டு டியில் 0.382. ஓகேவா, இந்த லெவலில் தான் நம்ம மார்க் பண்ணோம். இங்கே தான் நான் எக்ஸிட் ஆகணும்னு வெயிட் பண்ணேன். ஓகே, இந்த கேண்டில் வந்து நான் அடுத்த கேண்டில் வந்துடும் பார்த்தா இது கன்சாலிடேட் ஆக கிளம்பிச்சு. ஓகே, இந்த 3 கேண்டில் கன்சாலிடேட் ஆக ஆக என்னோட ப்ரீமியம் வந்து ரொம்ப டிக் ஆகிட்டே இருந்தது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த கேண்டில் டவுன் ஆன உடனே என்ன பண்ணிட்டேன், இமிடியேட்டா எக்ஸிட் ஆகிட்டேன். 94ல 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆகிட்டேன். 260 into 20, ஸோ அரௌண்ட் 5,200 rupees ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆகிட்டேன். பட் அஸ் யூஷுவல் நான் எக்ஸிட் ஆன உடனே தான் நான் எடுத்த என்ட்ரி வந்து நல்லா போகும். ஸோ இந்த கேண்டில் நல்லா டவுன் ஆச்சு. 94 எக்ஸிட் ஆனேன், அது 106 சம்திங் போயிடுச்சு. ஓகே, ஒரு 12 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். பட் ஒரு 3000 மிஸ் பண்ணிட்டேன். பட் ஓகே, 17,680 யூஸ் பண்ணி 5,200 பார்க்குறது நல்ல ப்ராஃபிட். இட்ஸ் அரௌண்ட் 30% ரிட்டர்ன். ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜோன், அந்த எக்ஸிட் ஜோனை டச் பண்ணி கரெக்டா திரும்பி பாத்தீங்களா. ஸோ அதுக்கு தான் நம்ம கரெக்டாக அந்த ப்ராப்பர் லெவல்ஸை வந்துட்டு நம்ம கரெக்டாக ஃபைன் பண்ணோம், நம்ம நல்லா மணி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம மணி பார்க்கறத காட்டிலும் லாஸ்ட்ல இருந்து தப்பிக்கலாம் நிறையா. ஓகேவா, ஸோ இது மாதிரி நீங்களும் லெவல்ஸ் ஃபைன் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். ஹார்மோனிக் ஆர் பிபனசி, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் சேர்த்து லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலகிராம் சேனல் இருக்கு, இந்த ட்ரேடர் மூவா.
அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இதே மாதிரி ஃப்ரீயாகவே நம்ம சார்ட்ஸும் அப்டேட் பண்ணுறோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, ஸ்டாக்லையுமே நம்ம ஒரு சில சார்ட் ஷேர் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் ஹார்மோனிக் பேட்டர்ன் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன், இந்த ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ அதை வச்சே நான் ஏதாவது நல்ல சார்ட் இருந்தால் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நம்ம அப்டேட்டும் கொடுத்துட்றோம், இந்த ஸ்டாக்கோட ரிவர்சல்னு சொல்லிட்டு. இது போக நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம டெலிகிராம் சேனல்லே நம்மளோட நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த நம்பரில் நீங்கள் ரீச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம கோர்ஸ் டீட்டெயிலுமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் 17,650 யூஸ் பண்ணி 5,500 ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஓகே, இது நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி இன்னொரு ப்ராஃபிட் வீடியோவில் வரேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.